உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே நம்ம கிளம்பியிருக்கோன்னா பூம்புகார் பீச்சுக்கு கிளம்பி இருக்கோங்க. பூம்புகார் பீச்சுக்கு போயிட்டு அப்படியே வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு வரலான்னு ரெடியாக இருக்கோம். ரெடி ஆகிட்டு இது என்ன ரூட் அப்படின்னா சீர்காழி போயிட்டு சீர்காழிலேருந்து பூம்புகார் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக பஸ்ஸுலையே ஏறல. டூ வீலர்னு எங்கே போனாலும் டூ வீலர்லேயே போயிட்டு இருந்ததா. இன்றைக்கி தான் பஸ்ஸில் போகிறோம். ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டு எல்லோரும் நிறைய பேர் போகிறதுனால டூ வீலரில் போக முடியாதுன்னுட்டு பஸ்ஸில் போகிறோம். பாட்டு கேட்டுக்கிட்டே ஜாலியாக போயிட்டுருக்கோம். 2 பக்கமும் நல்லா வயல்லாம் நடுவு நட்டு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. திருவாலி ஏரிங்க அது. 2 சைடும் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அருமையாக இருந்துச்சு. வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கோம். மியூட்டில் போட்டிருக்கேன். பாட்டெலாம் பஸ்ஸில் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ பாட்டு வரும் பாருங்களேன். பாட்டு கேட்டுகிட்டே தான் போயிட்டுருக்கோம். பஸ்ஸு தான் அது. கட்டடத்தை எடுக்க பீச்சர் மேலே தூக்கி அதாம கண்ணகி சிலை மதுரை எதிர்த்த கண்ணகி அது தெரியும். வேணடா கண்ணகி சிலை மாதிரி ஃப்ரண்ட்டில் இருந்துச்சு. அதுகிட்ட இன்னொரு போஸ். பூம்புகார் போயிட்டு பூம்புகார்லேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கோங்க. கடலை நோக்கி போயிட்டுருக்கோம். சரியான ரஷ்ஷாக இருந்தது. லீவ் நாளுங்கிறதுனால பயங்கர கூட்டங்க. இந்த பசங்க இந்த பாறையில் ஏறி விளையாண்டுட்டு இருந்ததுங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் கிட்டக்கே போகல. என்னையும் வாவான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா. நானும் அப்புறம் போனேன். பாறை ஃபுல்லாக அதுக்கு முன்னாடியெலாம் பாறை போட்டிருக்க மாட்டாங்க. இந்த வருஷம் இப்போ என்னென்னா பாறையை போட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டாங்க. யாரும் நாட்டு அளவோட குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. பாறையில் தான் எல்லாருமே ஏறி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு. நானும் வரேன் வந்து பீச்சுக்கு வரேன்ட்டு ஒரு மாடும் வந்து இந்த இடத்துல நின்று அப்படியே அங்கே கிடக்கிற பேப்பர்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கடல் அலை வந்து ரொம்ப சீற்றமாக இருந்துச்சுங்க. அன்றைக்கி பயமாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே எனக்கு அந்த கடல் அலையை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருந்துச்சு. பசங்க தான் ஜாலியாக இருக்குதுல தவிர எனக்கு பக்குங்குது. எனக்கு இந்த சுனாமி வந்ததுலேருந்து இந்த கடலை நினச்சாலே ஒரு மாதிரி பயம் மனசளவில் ரொம்ப அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. அலையை பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு. கடலை அப்படியே எழும்பி வருதுங்க. பசங்க எல்லாம் அதோட இது தெரியாமல் அந்த இதுகிட்டே முன்னாடி போய் நின்றுட்டு இருந்தாங்க. நான் அழைச்சிட்டு போன பிள்ளைங்களாம் கிட்டக்கே போகாதீங்கன்னு சத்தம் போட்டுகிட்டே இருந்தேன். இந்த வியூ சுற்றிலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பூம்புகாரில் வந்து இந்த மாதிரி இருக்காதுங்க. குளிப்பாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ என்னென்னா ஃபுல்லாக பாறையை போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. அடுத்தது என்ன தனியாக நான் போயிட்டு அந்த கடலில் நனைஞ்சிட்டு கால் நனையாமல் கடற்கரைக்கு போயிட்டு கால் நனையாமல் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னுட்டு நான் போய் கால்லாம் நனைச்சிக்கிட்டு கொஞ்சம் தலையிலலாம் தண்ணி 3 டைம் தொட்டு வச்சுட்டு வந்தேன். அது என் பையனும் போய் அதேமாதிரி பண்ணிட்டு வரான்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு
அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தோம். ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஈவினிங் ஒரு 5 மணி போல் அது சூப்பராக இருந்ததுங்க. அந்த இடத்த விட்டு வரவே மனசு வரல. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த கடல், அந்த சன்செட்டு செம்மையான ஒரு சூப்பரான ஒரு அந்த டைம் வந்து அவ்வளோ அருமையாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரம்மியமாக இருந்தது சொல்லணுன்னா. மனசு வரல, எங்களுக்கு பொழுது போயிடுச்சுன்னுட்டு வந்துட்டோம். இது ஏதோ ஒரு கப்பல் மாதிரி ஒன்று செட் பண்ணி முன்னாடி ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டி இருந்தாங்க என்ட்ரன்ஸில். அதுக்கப்புறம் வந்துட்டோம், வெளில வந்துட்டோம். ஒரு நாய்க்குட்டி ஒன்று படுத்துக்கிட்டு எழுந்திரிக்க மாட்டேன்னு நடிச்சு ஒரு வண்டி கீழே அதுக்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் நின்று இந்த பசங்க ஹோம் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அது இந்த வண்டியை விட்டு வரவே இல்லை. அடுத்தது வைத்தீஸ்வரன் கோயில் வந்தோம். யானையை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு இந்த யானைகிட்ட போய் நின்று பசங்க எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. யானைக்கு நமக்கும் ரொம்ப தூரம். நான் போய் ஒரு தூணிக்கு பின்னாடி மறைஞ்சு நின்றுட்டேன். யானையை என்னன்னு தெரியல, அப்பையிலேருந்தே ஒரு பயம் யானைனாலே நமக்கு. அவ்வளோதாங்க, ஜாலியாக போச்சு இன்றைக்கி பொழுது. ஒவ்வொரு பீச் போயிட்டு வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வீடியோலாம் நான் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால நிறைய மிஸ்டேக் இருக்கும், எனக்கே தெரியுது. போக போக நான் சரி பண்ணிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.